நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறில் திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சு. வெளி மாநிலத்திலேருந்து வெளி ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க. வெளியில் வந்து பார்க்கிங் வசதியே இல்லை. தீபத்துக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு எப்படி பண்ணுறாங்களோ 9 ரோட்லேயும் பார்க்கிங் ஏற்படுத்தணும். பார்க்கிங் ஏற்படுத்தினா மட்டும்தான் திருவண்ணாமலை நகர மக்கள் வந்து அத்தியாவசிய பொருள் வாங்க கூட வெளியே போக முடியல. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இது தனி கவனம் செலுத்தி வெளியில் 9 ரோட்டில் இருக்கிற தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்ததோ அது போல் வெளி மாநிலத்தில் வர வண்டிங்களாம் அங்கேயே பேரிகேட்டு போட்டு நிறுத்தி அவங்களுக்கு உண்டானது அங்கேருந்து ஆட்டோவோ இல்லை மாவட்ட நிர்வாகம் பஸ் வச்சு அங்கேருந்து இவங்களை ப்ரொவைட் பண்ணி இங்கே வந்தாலும் அது நல்ல வசதியாக இருக்கும். என்னன்னா லாட்ஜில் ரூம் போட்டுறாங்க. இப்போ அவங்கள அங்கேயே மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கேருந்து வர முடியாது. அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எந்த லாட்ஜில் ரூம் போட்டாங்களோ அந்த லாட்ஜுக்கு நேராக வந்து அங்கேயே வரணும்னு பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன வசதிகள்னா பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ அதுக்கு உண்டானதை ஏற்படுத்தி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஏற்படுத்தணும். ஏற்கனவே பல வாட்டி சொல்லி மாவட்ட நிர்வாகம் இன்னும் எதுவுமே செய்யலை. பொதுமக்கள் திருவண்ணாமலை நகர மக்கள் வந்து வெளியே வர முடியல. சனி ஞாயிறில் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க முடியல. திருப்பதி போல் ஆகி போச்சு இன்னைக்கு திருவண்ணாமலை. திருப்பதியில் என்னென்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு உணவு வசதி, அத்தியாவசியம் என்ன கழிப்பிடம் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாதான் திருவண்ணாமலை வந்து இதுக்கப்புறம் வந்து வளர்ச்சி பெருந்துனே இருக்குது. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு ஆனாலே ஜனம் அதிகமாக வந்துடுது. கூட்ட நெரிசல் தாங்கலை ஊரில். இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கூட்டம் அதிகமாகுதுன்னா, கார் பார்க்கிங்கு திருவண்ணாமலை ரிங் ரோட்டில் 9 ரோட்லையும் இருக்குது. ஆனால் யாருமே வண்டி அங்கே விட்டு வரதில்ல. எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கோயில்கிட்டே வந்து இறங்கணும்னு வண்டி எடுத்துகிட்டு வந்து கோயில்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா இது பார்க்கிங் ஏரியாவே இல்லை. ஆனால் இங்கே எவ்வளோ வண்டிங்க நிற்குது பாருங்கள். நான் என்னன்றேன்னா இங்கே வெளியே இடம் இருக்குது, வெளியே விட்டுட்டு ஆட்டோவில் கூட கோயில்கிட்ட வந்து இறங்கிக்கலாம். இதனால லோக்கலில் நாங்கள் இருக்கிறவங்க எங்கேயும் வெளியே வர மட்டும் போக முடியல. இங்கே ஒரு சில தெருவில் கேட் போட்டுடுறாங்க. அந்த தெருவில் ஒரு நல்லது கெட்டதானா போக முடியல, வர முடிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் பார்க்கிங் எல்லாம் கொஞ்சம் வெளியே போட்டு ஜனத்துக்கு கொஞ்சம் எந்த தொந்தரவும் இல்லாத கோயிலுக்கு வர ஜனங்களுக்கு ஆட்டோ கிட்டோ இல்லைச்சு இல்லை வேற ஏதாவது ஒரு பஸ் மூலியமா கூட எடுத்து வந்து இங்கே விட்டுட்டு போற மாதிரி எதாவது ரெடி பண்ணா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.